அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் சு வீரசங்கர். மதுரை மாவட்டம் கொடி கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருக்கேன். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய முஸ்லீம் நண்பர் வணக்கம் சொல்லக்கூடாது, வணக்கமும் வழிபாடும் கடவுள் ஒருவனுக்கே என்று சொல்லி என்று சொன்னதுனால வணக்கம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றதுல, அதனால முஸ்லீம் நண்பர்கள் இப்படிதான் சொல்லுவேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய நண்பர் வீட்டில் நடந்த விஷயம். நண்பர்கள் மொத்தம் நண்பரோட கூட பிறந்த தம்பிங்க மொத்தம் 2 பேரு. அவங்க அப்பா 25 வருடமாக வெளிநாட்டில் பணிபுரிந்து தன்னுடைய மகன்களை படிக்க வைத்து சில நல்ல விஷயங்களை செய்து படிக்க வைத்துள்ளார். இப்போது உடல்நிலை காரணமாக இந்தியா வந்துள்ளார். இப்ப தன்னுடைய பசங்க 12ஆம் வகுப்பிலிருந்து உங்க இதில் சொல்லப்படுகிற ஜமாத், அதாவது நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து உடைக்கின்ற ஜமாத்துக்கு 12ஆம் வகுப்பிலிருந்து வருடம் ஒரு முறை 40 நாள் இந்த மாதிரி 3 மாசம் இந்த மாதிரி போய்கொண்டு இருக்கார். நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கார். தற்போது அவருடைய அண்ணன் ஒரு வேலையில இருக்காரு. இந்த பையன் இன்னமும் பொறியியல் படிச்சு முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஜமாத் 4 ஜமாத் போயிட்டாரு. நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்கான்னு எனக்கும் தெரியும். நிறைய விஷயங்களும் எடுத்து சொல்லுவார் எங்கள்கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது தற்போது தனது கடமையை செய்யாமல் திருப்பியும் தனது வயது முதிர்ந்த அப்பாவிற்கு என்ன செய்யணும், தன்னுக்குள்ள தான் என்ன கடமை செய்யணும் அப்படின்னு யோசிக்காம திருப்பி ஜமாத்துக்கு போயிருக்காங்க. இது ஜமாத்துல 4-5 ஜமாத்து போன பின்னாடி கற்றுக்கொள்ளாத விஷயம். இப்பயும் ஜமாத்தும் போயிருக்காரு. ஏன் இப்படி போறாரு? ஏன்னா தன்னுடைய கடமைகள் இருக்கு, வீட்டுல இருக்கு. தன்னுடைய கடமை அப்பா வயதான தாய் தந்தையர்கள் ஒரு காப்பாற்றணும், தன்னுடைய தம்பியை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை நான் அவர்கிட்ட கேட்கிறேன். கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, தனது கடமைகளை என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நான் போறேன். ஏன்னா அங்க போயிட்டு என்ன நிலவரன்னு தெரியாது, நான் எப்ப இருப்பேனா என்னன்னு தெரியாது. அதனால அப்பா அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போறீங்க, அதாவது தனக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை பிரிச்சு கொடுத்துட்டு போறாரு. இது சரியான இதான் கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஜமாத் உங்களுக்கு விளங்காது, அதுக்காக சில சொல்லிக்கிறேன். முஸ்லீம்கள்ல தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு இயக்கம் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு ஊரா பள்ளியாசல்ல போய் உரை நிகழ்த்தி இஸ்லாத்தை முஸ்லீம்களை தொழுகைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் 1 வருஷம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா, முஸ்லீம்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணி பள்ளிவாசலுக்கு வராத முஸ்லீம்களை பள்ளிவாசலை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, தொண்டிக்கு வர்ற 10 பேர் வர்றாங்கன்னு வைங்களேன், தொண்டிலேருந்து 2 பேரை கூப்பிட்டுருவாங்க, வாங்க பேரை கொடுங்கன்னு சொல்லி. இவர் போவார 40 நாள், அப்புறம் எக்ஸ்டெண்ட் 80 நாள் அப்படின்னு ஊரா சுற்றுவாங்க. காசு சொந்த காசை போட்டு, சொந்த காசில் சாப்பாடு போட்டு சொந்த காசு செலவழித்து இப்படியே சுற்றுவாங்க. அப்போ தொழில் வச்சுக்கிறாள், தொழிலை விட்டுருவாங்க, பொண்டாட்டி கவனிக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த தப்லீக் ஜமாத்துங்கிற இந்த அமைப்புடைய கோட்பாட்டு பிரகாரம் ஊரா சுற்றுவதற்கு ஆட்களை கொண்டு போயிடுறாங்க. தாய் தகப்பனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை செய்கிற கடமையை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, படிக்கிறது கூட ஒழுங்காக படிக்கிறது இல்லை, இப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். எங்க மார்க்கத்தில் இதுக்கு முதல் அனுமதி கிடையாது. இந்த தப்லீக் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் எங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கான்செப்ட் விளங்கிக்கிறணும். இஸ்லாமிய அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதர்களுக்கு செய்கிற கடமையை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை செய்யி அப்படின்னு எங்க மார்க்கம் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் தாயை கவனி, தகப்பனை கவனி, உன் புள்ள குட்டியில் நல்லா வள, பொண்டாட்டிக்கு உள்ள கடமை நீ செய்யி, இதுதான் எங்க மார்க்கம் சொல்லுகிறது. ஆன்மீகத்தில் மூழ்கி போய் நான் இறைவனுக்காக மூழ்கி விட்டேன்னு சொல்லி பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தில விடுறதை எங்க மார்க்கம் ஒத்துக்கிறவே இல்லை. இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, பகல் பூரா நோன்பு வைப்பார், ராத்திரி பூரா தொழுது கொண்டு குரான் ஓதிக்கிட்டே இருப்பார். இப்படியே மூழ்கி போய் ஒரு ஆள் இருக்கிறார். நபிகள் நாயகத்தில் அவங்க குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆஹா, ஆன்மீகத்தில் முத்தி போன ஆள் நபிகள் நாயகம் நினைக்கல.
உடனே கிளம்பி அவரை தேடி போறாங்க. அவர் வீட்டுக்கு நேர போய் உட்கார வச்சு, நீ பகல் பூரா நோன்பு வைக்கிறியாமா? எப்போ நோன்பு வைக்கிறியா? ஆமா. எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கிறியாமல? ஆமா. இது தப்பு, இனிமேல் நீ செய்யாத. உன் கண்களுக்கு செய்யற கடமை இருக்கு, அதை ஒழுங்கா செய், தூங்கு. உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்கு, அதை ஒழுங்கா செய், குடும்ப வாழ்க்கை நடத்து. உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கு, அதை ஒழுங்கா செய். அவரவருக்குரிய கடமை அவருக்கு செய். நான் இறைவனுடைய தூதராக இருக்கிறேன். தூதராக இருந்து கொஞ்ச நேரம் தொழுகிறேன், தூங்குறேன், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறேன், அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் ஈடுபடுறேன், நானே உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறேன். இப்படி மூழ்காதீங்க என்று நபிகள் நாயகம் அவரை எச்சரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியா ஒருத்தர் நடக்கக்கூடாது. கடவுளுக்கு பள்ளிவாசலுக்கு எதி அப்படின்னா அவன் முஸ்லீம், சரியான முஸ்லீம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு தொழுக நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு போ, வியாபார நேரத்துக்கு வியாபாரம் பண்ணு, மனைவி மக்களோட சந்தோஷமாயிரு. ஒரே ஜமாத்து தொழுகன்னு சொல்லிட்டு போயிட்டு வருஷக்கணக்கில் போறவங்களாம் இருக்கிறாங்க. நானே போயிருக்கேன், 280 நாள் போயிருக்கிறேன். இந்த தப்லீக் ஆளுகளை பேர கேட்டுக்கிட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. 280 நாள் டெல்லி கில்லி ஆகிற அம்புடி சுத்தி இருக்கிறேன். போன பிறகுதான் தெரியும், மார்க்க தெரியாது, சின்ன வயசுல சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் போனார்களே. ஆனால் இவனை நம்பி படிக்க வச்ச ஆட்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த பெற்றோருக்கு செய்யற கடமையை எப்படி செய்யுமா? எத்தனை பேர் எனக்கு தெரியும், என்னோட உறவினர்களை பெரிய பெரிய கடைகள் வைத்திருந்தார்கள். இந்த தப்லீக்னு வந்துச்சா அதுல போனானா போதை அப்படியே நம்ம பெரிய ஆன்மீகவாதி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு போதை ஏத்தின உடனே தொழிலை விட்டு எல்லாம் விட்டு சந்தையில விட்டு பிள்ளைலாம் பிச்சைக்காரனை விட்டு போயிட்டாங்க. கடை போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப அப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்க இருந்த ஊர்ல இருந்து செய்ய வேண்டியதானே. நம்ம இருக்கிற ஊர்களில் இருந்த தொழுகைக்கு மக்கள் அழைக்கலாம், சத்தியத்தை சொல்லலாம், தொழிலையும் குடும்பத்தையும் பாதிக்காத வகையில் பொது சேவைகளில் செய்யலாம். பொது சேவைங்கிற பேரில் இப்படி செய்வது மார்க்கத்தில் கண்டிக்கத்தக்கது. எங்க மார்க்கம் இது அனுமதிக்காது. இப்படி இருக்கிறவர்களை நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளாது. எதை கேட்டாலும் அல்லா பார்த்துக்கிறோம் வாங்கிறாங்க. கேட்டோம்னு சொன்னா தொழிலெலாம் இருக்குங்க, அல்லா பார்த்துக்கிறோம் வாங்க, இப்படிதான் பதில். இப்படி சொல்லியே கூட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சோத்துக்கு மட்டும் அல்லா பொறுப்பு, சோத்தை மட்டும் கட்டிட்டு போவாங்க. சமையல் சட்டி பொட்டி பாத்திரங்கள்லாம் கொண்டுட்டு போற ஒரு இயக்கம் அவங்க தான். ஊரா போவாங்க, எல்லாம் கத்திரிக்காய் அரிசி பருப்புன்னு வாங்கி கொண்டு சுமந்து கொண்டே போவார்கள். அப்ப சாப்பாட்டுக்கு அல்லா பொறுப்பேற்றுக்கிற மாட்டானா? அதை மட்டும் கரெக்டா கச்சிதமா தூக்கிட்டு போறாங்க சாப்பிட்றதுக்கு. இது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு போதையை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு ஒரு பொய்யான வடிவம் கொடுத்து முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை தடுத்த ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கிறது. இந்தியாவில் முழுசும் அவங்க வியாபித்திருக்கிறார்கள். அது தவறான ஒரு இயக்கம். நாங்கள் அதை எதிர்த்தும் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது பதிவு பண்ணிக்கிறோம். அதனால் அவர் செஞ்ச செயல் சரியில்லை. குடும்பத்தை எல்லாம் அவர் கவனிக்க கடமை.